இவ்ளோ பெரிய வாராகி அம்மன் சிலையையும் கம்பீரமா நிக்கிற கால பைரவரையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். எக்ஸாக்டா இந்த கோவில் செங்கல்பட்டு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி திருவடிசூலம் போற ரோட்ல ஈச்சன்கரணை அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு. திருப்போரூர் டு செங்கல்பட்டு ரோட்ல போனீங்கன்னா எக்ஸாக்டா 30 மினிட்ஸ்ல இந்த கோவிலுக்கு போய் ரீச் ஆயிடலாம். சுத்தி மலைகளுக்கு நடுவுல தான் இந்த கோவில் இருக்கு. சிவனோட மறு உருவம் தான் இந்த பைரவர். காலத்தின் கடவுள் அப்படிங்கறதால இவரை கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. கால பைரவரோட பாதத்தை கழுவி வணங்கணும் அப்படின்னா 10 ரூபாய் கொடுத்தீங்க ஒரு அபிஷேக தண்ணி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த தண்ணியால கால பைரவரோட பாதத்தை கழுவிட்டு வணங்குனீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாதத்தை வணங்கிட்டு மேல போனீங்கன்னா ஆடைகள் எதுவும் இல்லாம 12 கைகளோட நிர்வாணமா காட்சி அளிப்பாரு கால பைரவர். சிவபெருமானோட கையில இருக்க திருவோடு மரத்தை இந்த கோவில்ல நீங்க பார்க்கலாம். இந்த கோவில சுத்தி வர இடத்துல ஒரு அம்மன் சிலை மேல மஞ்சள் பூசி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. கிட்ட போயெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஓட்டைக்குள்ள மட்டும்தான் அந்த அம்மனை நீங்க பார்க்க முடியும். இந்த சிவலிங்கத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். கால பைரவரை வணங்கிட்டு கோவில் சுத்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வாராகி அம்மனுக்கு பெரிய சிலையோட ஒரு தனி சன்னதியே இருந்துச்சு. நானும் அம்மாவும் கட்டியிருந்த இந்த சாரி லோட்டஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த கோவிலுக்கு நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேன். நீங்க யாராவது போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.